بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சமுதாயமும் பிற மக்களுக்கு நம்மால் என்ற பணிகளை, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். உலகத்தில் பெரும்பாலான அமைப்பினர்கள், மனிதர்கள் எதை நல்ல காரியம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஏழைகளுக்கு அவர்களுடைய வறுமையை நீக்க பாடுபடுவது, அனாதைகளுக்கு உதவி செய்வது, இன்னும் கைவிடப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவது, இவற்றை நல்ல காரியம் என்று நினைக்கிறார்கள். அதற்காக பாடுபடுகின்றார்கள். இவையெல்லாம் நல்ல பணிகள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உண்மையிலேயே நாம் இந்த சமுதாயத்திற்கு நல்லதொரு பணியை ஆற்றுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் மறுமையிலும் எது அந்த மக்களுக்கு பயன் தருமோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதுதான் உண்மையிலேயே நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாகும். நமக்கும் நாம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியமாகும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சாரம் பரவலாக செய்யப்படுகிறது. என்னவென்று சொன்னால், தௌஹீத் கொள்கையை, தௌஹீதுக்கு எதிரான காரியங்களை, வழிபாடுகளை, தர்கா வழிபாடுகள், மௌலூது போன்ற கலாச்சாரங்கள், தாயத்து அணிவது, இன்னும் என்னென்ன கேடுகட்ட இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதோ, மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ, இவற்றையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே வலிமையாக பிரச்சாரம் செய்வது, இவற்றை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி எதிர்ப்புகளையும் மீறி இது போன்ற காரியங்களை எடுத்துச் சொல்வதை ஒரு சமுதாய பிரிவினையாகவும் சமுதாய பிளவாகவும், இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் சமுதாய ஒற்றுமையை பிளக்கக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு பரவலாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே மார்க்கத்தை விளங்காத சிலர் பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஒரு உண்மையான முஸ்லிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்களோ, எதை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து ஏழ்மையற்ற சமுதாயத்தை உண்டாக்கினார்களோ, ஒரு அச்சமற்ற சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கி காட்டினார்களோ, அத்தகைய பிரச்சாரத்தை தான் ஒவ்வொரு முஸ்லிமும் முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் மறுப்பு சிந்தனைக்கு சென்றிருக்கிறார்களே, இவர்கள் ஏன் கடவுளை மறுக்கக்கூடிய சிந்தனைக்கு சென்றார்கள்? இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை கற்களாக விளங்குவது இறைவனின் பெயரால் மக்கள் ஏற்படுத்திக் கொண்ட மூட நம்பிக்கைகள் தான். இந்த மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை கற்களாக இருக்கிறது. எனவே இந்த மூட நம்பிக்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனையே மறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்களுக்கு மத்தியிலே எத்தகைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள்? திருமறை குர்ஆன் எதை மிக கடுமையாக, வன்மையாக கண்டித்தது? மக்களுக்கு மத்தியிலே இறைவனின் பெயரால் காணப்படக்கூடிய மூட நம்பிக்கைகளைத்தான் திருமறை குர்ஆன் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் பொழுது இன்றைக்கு எப்படி இஸ்லாமிய சமுதாயம் நாங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றுகின்றோம், நாங்கள் திருமறை குர்ஆனை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய சமுதாயத்திலே நிறைந்து காணப்படுகிறதோ, அதுபோன்று நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்படும் பொழுது அந்த மக்கா காஃபிர்களுக்கு மத்தியிலே நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் நிறைந்து காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெயரால் என்ன செய்வார்கள்? விவசாயம் செய்வார்கள், கால்நடைகளை வளர்ப்பார்கள். விவசாயம் செய்யும் பொழுது அந்த விவசாயத்திலே ஒரு பகுதியை இது விளையக்கூடியவை எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது பிரிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவை கிடையாது.
இன்னொரு போது என்ன செய்வார்கள், இவையெல்லாம் நம்முடைய இணை தெய்வங்களுக்குரியது என்று பங்கு வைப்பாங்க. சில நேரங்கள் என்னவாகிறோம், அல்லாஹ்க்கு பிரிச்ச போது இருக்கு பாருங்க, அது நல்லா விளைந்து விடும். அவங்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்று பிரித்த போது விளைச்சலை இல்லாமல் போய்விடும். அப்ப அல்லாஹ்க்கு உள்ள விளைச்சலை எடுத்து இணை தெய்வங்களுக்குரிய பங்குல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுல கூட அல்லாஹ் என்ன செய்வாங்க, இறைவனுக்கு சமமா பங்கு வைக்க மாட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. ஆனா இணை தெய்வங்களுக்கு என்று பிரித்த போது இருக்கு பாருங்க, அது நன்றா விளைந்து அல்லாஹ்க்கு ஒதுக்கின போது விளையாமல் ஆகிவிட்டால் கொஞ்சம் கூட அல்லாஹ் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்க்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இந்த மூட நம்பிக்கையை வலிமையாக கண்டிக்கின்றான். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், மக்கள் என்ன மூட நம்பிக்கை இருந்தால் நீ செய்யாம இருந்துக்க, அதையே நீ போய் பிரச்சாரம் பண்றன்னு கேட்கிறாங்க. ஆனால் திருமறை குர்ஆன் இது போன்ற மூட நம்பிக்கைகளை தான் கடுமையாக பிரச்சாரம் செய்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا بِزَعْمِهِمْ. இவர்கள் அவர்கள் விளைவிக்கக்கூடிய விளைச்சல்களில் இருந்தும் கால்நடைகளில் இருந்தும் அல்லாஹ்விற்கென்று ஒரு பங்கை ஆக்குகிறார்கள். وَقَالُوا هَذَا لِلَّهِ بِزَعْمِهِمْ وَهَذَا لِشُرَكَائِنَا. இவர்கள் தங்களுடைய கற்பனையினால் இது அல்லாஹ்விற்குரிய பகுதி என்றும் இது தங்களுடைய இணை தெய்வங்களுக்குரிய பகுதி என்றும் அவர்களாக பங்கு வைக்கின்றார்கள். ஃபமா கான லிஷுரகாயிஹிம் ஃபலா யஸிலு இலல்லாஹ். அவர்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்று உள்ளது அல்லாஹ்விற்கு போய் சேராதாம். ஆனால் வமா கான லில்லாஹி ஃபஹுவ யஸிலு இலா ஷுரகாயிஹிம். அல்லாஹ்விற்கு என்று உள்ள பங்கு அவங்களுடைய இணை தெய்வங்களுக்கு போய் சேருமாம். ஃபஸாமா யஹ்குமூன். இது என்னப்பா அநியாயமான பங்கீடா இருக்குது. அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேலியா பேசுவோம் பாருங்க. அவங்க செய்யக்கூடிய மூட நம்பிக்கையை திருமறை குர்ஆன் எப்படி கண்டிக்குது, நக்கல் பண்ணும் விதமாக, கேலி பண்ணும் விதமாக அல்லாஹ் கண்டிக்கின்றான். ஃபஸாமா யஹ்குமூன். நீங்க தீர்ப்பளிப்பது மிகவும் கெட்டதாக இருக்கின்றதே, அல்லாஹ் வந்து இப்படி நீங்க அந்த இடத்துல விடுறீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை மிக கேலியாக அல்லாஹ் கேட்கின்றான். எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு நீங்க தர்கால போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமான அறிவுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் நடக்கும். அது போன்று மக்கா காஃபிர் என்ன செய்வாங்க, ஒரு ஒட்டகம் இருக்கும், ஒரு பெண் ஒட்டகம் தொடர்ந்து 10 பெண் ஒட்டகங்களை ஈன்று விட்டால் அதற்கு ஒரு பேர் வைப்பாங்க. இதுக்கு பேர் சாயிபா. இந்த ஒட்டகத்துக்கு மேல நம்ம பயணம் செய்யக்கூடாது, இந்த பாலை வந்து நாம கறக்க கூடாது, இதனுடைய ரோமங்களை வெட்டி நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, இதனுடைய பாலை வந்து விருந்தினர் மட்டும்தான் சாப்பிடலாம் என்று அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டு விடுவார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா, தர்காக்கள் ஆடு மாடுகளை சுற்றி வருவது, கோயில்கள்ல சுற்றி வருவது, இது போல என்ன செய்வாங்க, ஒட்டகத்துக்கு வந்து சாயிபான் பேர் வச்சு விட்டுருவாங்க. இந்த சாயிபா என்கின்ற அந்த பெண் ஒட்டகம் இருக்கு பாருங்க, அது ஒரு 11வது ஒரு பெண் ஒட்டகத்தை போடும். 11வது ஒரு பெண்குட்டியை போட்டு விட்டால் அதனுடைய காதை வெட்டிடுவாங்க. எதுக்கு, அதுக்கு எந்த அறிவுபூர்வமான காரணம் இருக்காது. அந்த ஒட்டகத்துடைய காதை வெட்டி அதனுடைய தாய் ஒட்டகத்தை விட்டவங்க எதை விட்டுருவாங்க. அது முதுகுல பயணம் செய்ய மாட்டாங்க, பாலை கறக்க மாட்டாங்க. அது போன்று ஆடுகள் இருக்கு பாருங்க, ஒரு பெண் ஆடு வந்து 5 பிரசவத்துல 2 ஆண்குட்டி, ஒரு பெண்குட்டி ஒரு ஆண்குட்டியாக ஈன்று விட்டால் அந்த ஆட்டுக்கு வசிதான் பேர் வச்சிருவாங்க. ஆண் பெண்ணுமா ஈன்று இருக்கிறா இல்லையா, அந்த ஆட்டுடைய பாலை கறக்க மாட்டாங்க, அந்த ஆட்டுடைய ரோமங்களை பயன்படுத்த மாட்டாங்க, அதை எந்த தேவைக்கு பயன்படுத்த அப்படி இந்த ஆட்டை வந்து தங்களுடைய தெய்வங்களுக்காக விட்டு விடுவார்கள். அது போன்று இந்த முதல்ல சொன்ன பாருங்க சாயிபான்னு சொல்லி 10 பெண்குட்டியை ஈன்ற பெண் ஒட்டகம், அந்த பெண் ஒட்டகத்தை வந்து எந்த ஆண் ஒட்டகம் சினையேற்றை செஞ்சதோ, ஒரு ஆண் ஒட்டகம் வந்து ஒரு பெண் ஒட்டகம் 10 பெண்குட்டியை பெறுவதற்கு சினையேற்றினால் அதற்கு ஹாமுன்னு பேர் வைப்பாங்க. அந்த ஆண் ஒட்டகத்துக்கு மேல பயணம் செய்ய மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க, அந்த ஒட்டகங்களை விட்ட மாதிரி. இந்த மாதிரி காரியங்களை வந்து மக்கள் உண்டாக்கி வைத்திருந்தார்கள். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் நம்பினாங்க. இப்படித்தான் அல்லாஹ் சொன்னாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு,
மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. இன்றைக்கு தர்கா வழிபாடுகளை உண்டாக்கி வைத்துக் கொண்டு மௌலூதுகளை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இப்படிதான் அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி அந்த மக்கள் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள். இப்ப அல்லாஹ் கண்டித்தான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின். அல்லாஹ் தஆலா பஹீரா என்கின்ற ஒட்டகத்தை ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தவில்லை, சாயிபா என்கின்ற ஒரு வழிபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, அல்லாஹ் வசீலா என்கின்ற ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தவில்லை, ஹாம் என்கின்ற ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தவில்லை. வலாகின்னல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப். ஆனால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் தான் இறைவன் மீது இட்டுக்கட்டி இறைவனுடைய மார்க்கத்தில் இல்லாத இந்த விஷயங்களை எல்லாம் உண்டாக்கி விட்டார்கள். வஅக்ஸருஹும் மா யஅகிலூன். அவர்கள் அதிகமான மக்கள் விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மிக கடுமையாக அல்லாஹ் கண்டிக்கின்றான். இந்த ஒட்டகத்துடைய அந்த காலை வெட்டுறாங்க பாருங்க, இதுக்குதான் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய சவால் விட்டு வர்றான். இஸ்லாத்தில் இல்லாத பித்அத்துகளை உண்டாக்குவது, இறைவனுக்கு மாற்றமான காரியங்களை செய்வதற்கு ஷைத்தான் அல்லாஹ் சவால் விட்டு வர்றான். எப்படி சவால் விடுகின்றான்? வலவ் உலில்லன்னஹும் வலவ் மன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதல் அன்ஆம். ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ்ட்ட, நான் இந்த மக்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை நான் கூறுவேன், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், கால்நடைகளின் காதுகளை அவர்கள் கிழிப்பார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி பித்அத்துகளை உண்டாக்குறான் பாருங்க. இதுதான் ஷைத்தான் அல்லாஹ்விடம் விட்டு வந்த சவால். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், வமை யகுனி ஷைத்தானு வமை யத்தஹது ஷைத்தான வலியன் மின் தூனில்லாஹ் ஃபகத் ஹஸிர குஸ்ரான முபீனா. அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவன் ஷைத்தானை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டானோ அவன் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டான். இறைவனின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்கள் என்று திருமறை குர்ஆன் மிக கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் தஆலா அறிவுபூர்வமாக அதற்கு எதிரான வாதங்களை அல்லாஹ் எடுத்து வைக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கேட்கிறான், இந்த மாதிரி சாயிபா பஹீரா இப்படிலாம் உண்டாக்குறீங்களப்பா, அல்லாஹ் படைச்சது அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான்? சமானியத் அஸ்வாஜ். அல்லாஹ் அறுத்து பலியிடக்கூடிய 8 வகையான கால்நடைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். என்ன 8 வகையான கால்நடைகள்? மினல் லைனிஸ்னை வ மினல் மாஸிஸ்னை. அல்லாஹ் தஆலா செம்மறியாட்டுல ஆண் பெண் ரெண்டு வகை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுபோன்று வெள்ளாட்டில் ஆண் பெண் என்று 2 வகை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த மாதிரி பஹீரா சாயிபா என்றெல்லாம் அல்லாஹ் படைக்கவில்லையே. குல் அஸக்கரைனி ஹர்ரமல்லாஹு அமில் உன்சையைன். அல்லாஹ் 2 பெண்ணாட்டை ஆணாட்டை அல்லாஹ் உங்களை ஹராமாக்கினானா? செம்மறியாடு வெள்ளாடு என்று அந்த 2 ஆணாடுகளை அல்லாஹ் ஹராமாக்கினானா? அல்லது 2 பெண்ணாடுகளை அல்லாஹ் ஹராமாக்கினானா? அமிஷ்டமலத் அலை அதஹாமுல் உன்சையை. அல்லது பெண்ணாடுகளுடைய அந்த கற்பத்தில் உள்ள குட்டிகளை அல்லாஹ் ஹராமாக்கினானா? நபியூனி பிஇல்மின் இன் குன்தும் சாதிகீன். உங்களுக்கு சான்று இருந்தால் அறிவுபூர்வமாக எனக்கு விளக்குங்கள். அல்லாஹ் குர்ஆன் சவால் விடுது. இது போன்ற முட்டாள்தனமான காரியங்களை செய்றீங்களப்பா, மார்க்கத்தில் சொல்லாத காரியங்களை செய்கிறீர்களே, அறிவுபூர்வமான சான்று இருந்தால் எனக்கு நிரூபித்து காட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சவால் விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், ஓமினல் இப்லிஸ்னை. அல்லாஹ் ஒட்டகத்தில் ஆண் பெண் என்ற 2 வகை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஓமினல் பக்கரிஸ்னை. மாட்டில ஆண் பெண் என்ற 2 வகை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். குல் அஸக்கரைனி ஹர்ரமல்லாஹ். இந்த 2 ஆண் ஒட்டகத்தை அல்லாஹ் ஹராமாக்குனானா? ஆண் ஒட்டகத்தையும் ஆண் மாட்டையும் அல்லாஹ் ஹராமாக்குனானா? அல்லது பெண் ஒட்டகத்தையும் பெண் மாட்டையும் அல்லாஹ் ஹராமாக்குனானா?
என்ன பண்ணி எப்படி இந்த மாதிரி வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் உண்டாக்குகின்றீர்கள் என்று திருமலை குர்ஆன் மூட நம்பிக்கைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே எவ்வளவு பெரிய வழிகேட்டில் அந்த சமுதாய மூழ்கி கிடந்தார்கள். இன்றைக்கு எப்படி கபூர்களை கட்டி வைத்துக் கொண்டு அங்கு ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கூத்தாட்டங்கள் களியாட்டங்கள் ஈடுபடுகின்றார்களோ, இசை கச்சேரிகள் அங்கு நடத்தப்படுகின்றதோ, இது போன்ற காரியங்கள் காபத்துல்லாஹ் சிலையை வைத்துக் கொண்டு இது போன்ற காரியங்களை செய்தார்கள். மாகான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவர்களுடைய தொழுகை எதுவென்று சொன்னால் சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் தான் அவருடைய தொழுகையாக இருந்தது. காபத்துல்லாஹ்க்கு வருவாங்க. காபத்துல்லாஹ்க்கு வரும்போது அந்த அரபு குறைஷிகளை தவிர மற்ற எல்லா சமுதாய மக்களும் ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்க? நிர்வாணமா காபத்துல்லாஹ் தவாப் செய்வாங்க. நிர்வாணமா காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு, ஏன்பா இந்த மாதிரி நிர்வாணமா செய்றீங்களப்பா, இந்த மாதிரி தர்கால போய் ஆண்களும் பெண்களும் மார்க்கத்துக்கு மாற்றமா கலந்து நிக்கிறீங்களே, இசை பாடலை ஒலிக்க விடுறீங்களே, இது ஏன்பா செய்றீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, கபூர் ஜியாரத் நபிகள் நாயகம் சொன்ன ஒன்றுன்னு சொல்லி இல்லாத ஒரு ஹதீஸை சம்பந்தப்படுத்துறாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்க, இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன் வஜத்னா அலைஹி ஆபானா வல்லாஹு அமர்னா பிஹாதா. ஏதாவது அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டா அவன் சொல்லுவான், எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், அல்லாஹ்வே இப்படித்தான் சொன்னான், அல்லாஹ் இப்படித்தான் சொன்னான். இப்ப அல்லாஹ் கேட்கின்றான், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி. அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயங்களை ஒருபோதும் அல்லாஹ் கட்டளையிட மாட்டான். ஏன்பா அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்களாக உருவாக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறீர்கள் என்று திருமலை குர்ஆன் மிக கடுமையாக கண்டித்தது. அல்லாஹ் சொன்னான், ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸாஜித். பள்ளி வாசல்களில் அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள், நிர்வாணமாக அரை நிர்வாணிகளாக பள்ளி வாசலுக்கு வராதீர்கள் என்று சொல்லி இந்த காபத்துல்லாஹ் நிர்வாணமா தவாப் செஞ்சாங்க பாருங்க. இதற்கு எதிராக திருமலை குர்ஆன் ஒரு மிகப்பெரிய இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்வைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட நம்பிக்கையை அழித்தொழித்தார்கள். அவர்கள் மக்கா வெற்றியின் போது அனைத்து மக்களுக்கும் அறிவிப்பு செய்தார்கள், லா யஹுஜுல் பாதர் ஆமி ஹாதா முஷ்ரிகுன். இந்த ஆண்டிற்கு பிறகு எந்த இணை வைப்பாளரும் காபத்துல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. வலா யதூஃபு பில் பைத்தி உரியானுன். நிர்வாணமாக உள்ள எவனும் காபத்துல்லாஹ்வை தவாப் செய்யக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து அந்த மூட நம்பிக்கைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் ஆக்கினார்கள். இப்படி அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகத்தான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தது. என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு போகும்போது வீட்டு வாசல் வழியா போவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது செய்வாங்க, வீட்டினுடைய பின் வாசல் வழியா உள்ள நுழைவாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு பாருங்க பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள். அது மாதிரி மக்கா காபிர்கள் மத்தியில் இருந்தது. இஸ்லாம் இதையெல்லாம் எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ணாதீங்க, சமுதாய ஒற்றுமை குலைந்து விடும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னான், லைஸல் பிர்ரு பிஅன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா. வீடுகளுக்குள் புறவாசல் வழியாக வருவது அது நன்மையே கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மனித்தக்கா. நன்மை எது தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சுவது, இறைவன் சொன்னபடி நடப்பதுதான் உண்மையான நன்மையாகும். வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா. நீங்கள் ஹஜ்ஜை முடித்து வீட்டுக்குள் வந்தால் வீட்டினுடைய வாசல் வழியாகவே நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். இந்த மாதிரி பலவிதமான மூட நம்பிக்கைகள் அந்த மக்களுக்கு இருந்து இன்றைக்கு எப்படி பால் கிதாபு, ஜோசியம் பார்க்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, சவுனம் பார்க்கிறது, வாஸ்து சாஸ்திரம், நட்சத்திர சாஸ்திரம் என்றெல்லாம் இருக்கிறதோ, அதுபோல் அன்றைய காலத்திலும் ஏமாற்றக்கூடிய ஜோசியக்காரங்க இருந்தாங்க. எங்களுக்கு ஜின் என்று செய்தி வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? அஜர்த்துமார்கள் நாங்க ஜின் அடக்கி வச்சிருக்கோம் சொல்லி நபிகள் நாயகம் காலத்தில் சொன்னதாவது ஒரு வகையில் உண்மை, இன்றைக்கு சொல்வது மிகப்பெரிய பொய். சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஜோசியக்காரங்களை பத்தி என்ன சொல்றீங்க? நபிகள் நாயகம் அறிவுபூர்வமா சொன்னார்கள், இன்னவும் லைசு பிஷையின். ஜோசியக்காரர்கள் அவங்க ஒரு ஒன்றுமே கிடையாது, அவங்க ஏமாத்துக்காரங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னவும் யுஹத்திஸூன பிஷையின் யகூனு ஹக்கன். சில விஷயங்கள் ஜோசியக்காரன் சொல்றான், அது உண்மையாகுதுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இறைவனிட்ட கட்டளையை மலக்குமார்கள் முதல் வானத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சில ஜின்கள் ஒட்டு கேட்கின்றன. ஒட்டு கேட்டு என்ன செய்யறாங்க? ஒரு கோழி எப்படி கொக்கரிக்குமோ அது போன்று இந்த ஜோசியக்காரனின் காதில்
அவர்கள் ஊதி விடுகின்றார்கள். இவன் அதோடு 99 நூற்றுக்கும் அதிகமான பொய்களை. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. கலந்து மக்களுக்கு அடித்து விடுகின்றான். அவன் சொல்வதில் 99 பொய்யா போகும். அதை மக்கள் கவனிக்க மாட்டார்கள். அந்த ஒன்று மட்டும் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு அதிகம் சொல்றாங்க. அதான் இன்றைக்கும் உண்மை. இந்திய கிரிக்கெட் அணி என்ன செஞ்சது, உலக கோப்பைக்கு ஃபைனலுக்கு வந்தாச்சு. எல்லா ஊரையும் ஜோசியக்காரன் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான், உலக கோப்பையை இந்திய அணி வெல்லும், இந்திய அணி வெல்லும் சொல்லி. ஆனா பார்த்தா இந்திய அணி படுதோல்வி அடையுது. எந்த மக்களா சிந்திச்சாங்களா? இன்றைக்கு உலக சமுதாயமே, இந்திய சமுதாயமே எதோ நாசமாய் போய் கிடக்குது, ஜோசியத்துல தான். எந்த பத்திரிகை எடுத்தாலும் சரி, மேசம், ரிஷபம், கடகம், தனுஷ், பத்திரிகையோட வியாபாரமே 99% இதுல தான் போகுது, ஜோசியத்துல தான் நாசமா போகுது. மக்கள் எல்லா காசையும் அதுல தான் துளைக்கிறாங்க. எத்தனையோ பெண்களுக்கு வாழ்க்கை நாசமா போகுது. செவ்வாய் தோஷம் என்று சொல்லி உனக்கு வாழ்க்கையை நடக்கான்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றார்கள். மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நாசமாக்கப்படுகிறது. இதற்கு எதிராக, இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்வைத்தது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபரா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் ஜோசியக்காரன் குறிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டான், அவன் ஒரு முஸ்லிமே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் எந்த அளவு சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன், ஒரு ஜோசியக்காரன் போய் செய்யும், உன்னை நம்பிட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஒரு ஜோசியக்காரன் போய் உன்னை பத்தி கேட்கிறான், உண்மை நம்பல, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கின்றான். லம் துக்பலஹு ஸலாத்துன் 40 லைலா, அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத நபிகள் நாயகம் மக்களுக்கு போதனை செய்தார்கள். எந்த ஒருவனும் ஜோசியம் பார்த்து சம்பாதிக்க கூடாது என்று போதனை செய்தார்கள். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பால்கிதா பார்ப்பது ஜோசியம் இருக்கிறா இல்லையா? அது போன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது சமுதாயம் அந்த அறியாமை காலத்தில் இருந்தது. ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, இன்றைக்கு இருக்குது பாருங்க. ஒரு விதவை பெண் வந்து விட்டால் அது அபசோனமா நினைக்கிறது, ஒரு பூனை குறுக்க போயிட்டா அது அபசோனமா நினைக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்தார்கள். சொன்னார்கள், அத்தீரத்து ஷிர்குன், அத்தீரத்து ஷிர்குன், அத்தீரத்து ஷிர்குன். எவன் ஒருவன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறானோ அவன் இணை கற்பித்து விட்டான். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பவன் இணை கற்பித்து விட்டான். மன் ரத்தத்து தீரத்து மின் ஹாஜத்தின் ஃபகத் அஷ்ரக. எவன் ஒருவன் சகுனம் பார்த்து அந்த சகுனத்தின் காரணமாக தன்னுடைய காரியத்தை தள்ளி வைக்கின்றானோ மாற்றுகின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஒரு காரியத்துக்கு வெளியே கிளம்புறோம், கிளம்பும்போது ஏதாவது நடந்து விடுகிறதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா, நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க. இறைவா, நன்மை என்று சொன்னால் நீ தரக்கூடிய நன்மையை தவிர நன்மை கிடையாது. அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க. இறைவா, நீ ஏற்படுத்தக்கூடிய சௌனத்தை தவிர வேற சௌனம் கிடையாது. வலா இலாஹ கைருக்க. அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் கிடையாது. ஒரு பொருள் ஒரு விதவை பெண் முன்னால் வருவதனால், ஒரு பூனை முன்னாடி போவதனால எந்த விதமான காரியம் மாற்றப்படுவதும் கிடையாது, கெட்டதாவதும் கிடையாது, நல்லதாவதும் கிடையாது. நல்லதும் கெட்டதும் இறைவன் மூலமாகத்தான் நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த சவுனம் பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவும் நடித்தார்கள். இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்கள். அது மட்டுமல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, நட்சத்திரத்தை வைத்து குறி பார்ப்பது. இன்றைய பார்க்கிறமா இருந்தீங்களா? நட்சத்திரத்தை வச்சு செய்வாங்க, குறி பார்ப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, 3 விஷயம், அறியாமை கால விஷயங்கள் 4 விஷயம், அது என்னுடைய சமுதாயத்தில் இன்றும் இருக்கிறது. அது 4 விஷயங்கள். அது ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிப்பது, வத்தானு ஃபில் அன்சாப், பிறருடைய பாரம்பரியத்தை குத்தி காட்டி பேசுவது, வல் இஸ்திஸ்கா பின் நுஜூம், நட்சத்திரத்தை வைத்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, மழை தேடுவது, அது போன்ற ஒரு நியாஹா, யாராவது இறந்து விட்டால் ஒப்பாரி வைப்பது.
இவை அனைத்தும் அறியாமை கால மூட நம்பிக்கைகள். என்னுடைய சமுதாயத்தில் இது இன்றைய வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் போது ஒரு நட்சத்திரம் அப்படியே மிக தீச்சுழல் விட்டு பறக்கிறது. அவர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அறியாமை காலத்துல இந்த மாதிரி வானத்தில் ஒரு நட்சத்திரம் பறந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நட்சத்திரம் பறந்ததுன்னு சொன்னா நாங்க ஒரு மனிதர் மிகப்பெரிய மனிதர் பறந்து விட்டார் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று நாங்க நினைப்போங்கிறாங்க. அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீ மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்தின், யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் நட்சத்திரம் இவ்வாறு வீசப்படுவது கிடையாது. ஏதாவது ஒரு ஜின்னு போய் மலக்குமார்கள் பேசுவதை ஒட்டு கேட்கும் போது அவற்றை விரட்டுவதற்கான செய்கின்றார்கள். மலக்குமார்கள் ஒரு தீப்பந்தத்தை எரிகிறார்கள், அதுதான் இந்த காட்சி என்று சொல்லி அந்த மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டுகின்றார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்கிற இடத்தில் தங்கி இருக்கும் போது பயங்கரமா மழை பொழியுது. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க மறுநாள் காலையில, நேற்று இரவு உங்கள் இறைவன் என்ன சொன்னான் என்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் தெரிந்தவர்கள். அப்ப நபிகள் சொல்றாங்க, நேற்று இரவு பொழிந்த மழை நட்சத்திரத்தின் காரணமாக பொழிந்தது என்று யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் மூமினும் பி கௌகப், நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள். யார் நேற்று இரவு பொழிந்த மழை அல்லாஹ்வுடைய அருளால் பொழிந்தது, முத்திரனா பி ஃபضலில்லாஹ் வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால் பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நட்சத்திரத்தை மறுத்தவர்கள். இந்த மாதிரி நட்சத்திரத்தை வைத்து குறிபார்ப்பது கூடாது என்று சொல்லி அந்த மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டினார்கள். அம்புகளை வைத்து குறிபார்ப்பாங்க, அம்புகளை வைத்து குறிபார்ப்பதை இஸ்லாம் மிகப்பெரிய வழிகேடாக அன்றைய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த வழிகேட்டை இல்லாமல் ஆக்கியது. பாரம்பரிய பெருமை இருக்கு பாருங்க. இன்றைய அஜந்துமார்கள், நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, சாய்ப்புமார்கள், தங்கள்மார்கள், நாயகம் பாப்பா, எங்க கால கழுவி குடித்தால் உங்களுக்கு புனிதம் கிடைக்கும் என்றெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி பாரம்பரிய பெருமைக்கு இஸ்லாம் சாவுமணி அடித்தது. அதற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தது. எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது மக்கா குறைஷிகள் மட்டும், அவங்களுக்கு பேர் ஹிம்சா, அவங்க வழிபாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள மக்களாம். எல்லாரும் 9வது நாள் அரஃபால போய் தங்கி இருப்பாங்க. இவங்க மட்டும் முஸ்தலிஃபா தங்கி இருப்பாங்க. ஏன்பா முஸ்தலிஃபா தங்கி இருக்கிறீங்க? நஹ்னு கத்தீனுல்லா, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், நாங்க மக்காவுடைய எல்லையை தாண்டி போக கூடாது. அரஃபா மக்காவுடைய எல்லை வெளியே இருக்குது, முஸ்தலிஃபா ஹரமுடைய எல்லையில இருக்குது. நாங்க அரஃபாக்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க அல்லாஹ்வுடைய வீட்டில் வசிப்பவர்கள், நாங்க வணக்க வழிபாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளவங்க, நீங்கெல்லாம் நிர்வாணமாக சுற்ற வேண்டும், நாங்களும் செய்ய மாட்டோம், நிர்வாணமாக சுற்ற மாட்டோம், நாங்கள் ஆடை அணிந்தான் சுற்றுவோம் என்று சொல்லி பாரம்பரிய பெருமை அளித்தவங்க யாரு? மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் இந்த மாதிரி பாரம்பரிய பெருமையை உடைத்து எறிந்தது. அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரி வ உன்சா, மக்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபா வ கபாயில லிதஆலஃபு, உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் மிகச் சிறந்தவர் இறையச்சமுடையவன் தான். குறைஷியா பிறந்தா அவர் ரசூல், அவர் உயர்ந்த பரம்பரையா, அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகளா என்ற அந்த பாரம்பரியத்துக்கு அந்த பெருமைக்கு சாவுமணி அடித்தார்கள். சொன்னார்கள், லா ஃபதலி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. வலா அஸ்வத் அல் அபியல, ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இல்லா பி தக்வல்லா, இறையச்சத்தை கொண்டே தவிர என்று சொல்லி அரபிகளுடைய அந்த குலப்பெருமைக்கு அவர்கள் சாவுமணி அடித்தார்கள். அப்புறம் இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே எதற்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு அந்த மக்கள் உருவாக்கி வைத்திருந்தார்களே இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள், மூட நம்பிக்கைகள், சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அந்த மக்களிடம் இருந்தது. இதற்கு எதிராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள். திருமறை குர்ஆன் இந்த மூட நம்பிக்கை எதிராகத்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை திருமறை குர்ஆன் முன்வைத்தது.
அந்த மக்களிடம் இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்கியது. அனைவரும் இறைவனுடைய உண்மையான கொள்கையை விளங்கிக் கொண்டார்கள். மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை அது ஏற்படுத்தியது. இந்த மாதிரி தர்கா வழிபாட்டை எதிராக பிரச்சாரம் செய்வது, தாயத்து தவறுகளை கண்டிப்பது, மூட நம்பிக்கைகளை கண்டிப்பது, எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல நேரம் இல்ல. நம்ம சமுதாயத்துல அந்த மக்கா மக்கள் காபிர்கள் எப்படி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கைன்னு சொல்லிக் கொண்டு பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இருந்ததோ அதுபோன்று இன்னைக்கு இருக்குது. பூரியா பாத்தியான்னு ஓதுவாங்க. பூரியா பாத்தியா வானத்தை பாத்திர அல்லாஹ்வே தெரிஞ்சிடக்கூடாது. அந்த பாத்தியா எப்படி ஓதுவாங்க? மிகப்பெரிய மரப்பு கட்டிக்கிட்டு ஓதுவாங்க. ஏன்டா உள்ள பூரியை சுற்றி வைக்கிறீங்க? அல்லாஹ்வே தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் இதை பாத்திரக்கூடாது என்று நம்ம சமுதாயத்தில் செய்து பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஆனா மக்கா மக்கள்கிட்ட இருந்த மாதிரி. அப்ப உண்மையான சமுதாய பணி எது? இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை களைவதுதான் உண்மையான சமுதாய பணி. இல்லை என்று இவையெல்லாம் சமுதாயத்தில் இருந்தது என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிறது, நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இவற்றை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்வது, இவற்றுக்காக பாடுபடுவது, யாராவது இவற்றை சமுதாய பிரிவினை என்று சொன்னால் அவன்தான் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் புரிய வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, நபிகள் நாயகம் எதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், நம்முடைய வாழ்க்கையை எதற்கு நாம் தியாகம் செய்ய வேண்டும், மூட நம்பிக்கைகளை இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் நாம் தியாகம் செய்ய வேண்டும், சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்